வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மந்த்லி வர்ற ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது? சரிங்களா? ஸோ பெரிய வேலைலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா டாக்ஸ் ரிப்போர்ட்ன்னு இருக்கும். இந்த லாஸ்டா இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்குள்ள வந்து டாக்ஸ் அனெக்சர் ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் இருக்கு, இல்லைன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ன்னு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல டேட் இருக்கும். ஃப்ரம் டேட் உங்களோட டேட் உங்களுக்கு எப்போ ஃப்ரம் வேணும், எப்போ டூ வேணும். ஸோ ரெண்டுல ஃப்ரம் டேட் டூ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்காக ஒன்றுல இருந்து எந்த தேதி வர வேணும். ஸோ என்னோட டேட்டை நான் மாத்திக்கிறேன். மாத்திட்டு ஜஸ்ட் எதையும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் வியூ அப்படிங்கிற பட்டன் மட்டும் கொடுத்துட்டா போதும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்ச்சேஸ், உங்களோட பர்ச்சேஸ் டீடைல் அப்படிங்கிறது எல்லாமே லோட் ஆயிரும். ரைட்டுங்களா? இது வரும்போது எந்த பில் நம்பர், அவங்க இன்வாய்ஸ் நம்பர் என்ன, இன்வாய்ஸ் டேட் என்ன, ஸோ இந்த டீடைல் எல்லாமே வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இவர் வந்து ஜிஎஸ்டி போடல, அதனால ஜிஎஸ்டி வரல. ஜிஎஸ்டி இருந்தால் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து உங்களோட பர்ச்சேஸ். ஸோ யார் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க அவங்களோட பர்ச்சேஸ் டீடைல். ரைட்டுங்களா? அடுத்து வந்து உங்களோட சேல்ஸ். இதில் வந்து ரெண்டு ஸ்டைல் இருக்கும். நார்மலாக வந்து பில் வைஸ் ரிப்போர்ட்னு இருக்கும். ஒவ்வொரு பில் வைஸ் தனித்தனியாக காமிச்சிருப்பேன். இதில் ரெஜிஸ்டர் சப்ளையர் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டியோட யாருக்கு கொடுத்துருக்கீங்க, ஜிஎஸ்டி இல்லாமல் யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தனித்தனியாக எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து ஜிஎஸ்டிஆர் 1B. இந்த 1B அப்படிங்கிறது அதே தான். இது வந்து எக்ஸல் இம்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆடிட்டர்கிட்ட உங்கள் அக்கௌண்டன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? இப்போ கடைசியாக இருக்கிறது 3B. ரைட்டுங்களா? மொத்தமாக வந்து எவ்வளோ இன்புட் எடுத்திருக்கோம், செஸ் எவ்வளவு தனித்தனியாக எடுத்துருவோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஜீரோவில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கீங்க, எல்லாமே தனித்தனியாக எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? இது பர்ச்சேஸ் ஓடுது. ஸோ இதோட எக்ஸல் ஃபார்மெட்டை எடுத்து உங்கள் ஆடிட்டரை கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்து ஃபைல் பண்ணிக்கிறோம். இது எடுக்கிறதுக்கு எல்லாம் ஜஸ்ட் வியூ பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸல். சரிங்களா? எக்ஸல் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸல் போஸ்ட் ஆயிடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸல் போஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸல் அப்படிங்கிறது இங்கே கீழே லோட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து டீட்டெயில்டா வேணும் எனக்கு சம்மரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஃபீச்சர். எப்படின்னா ஒவ்வொரு பில் வைஸா வந்து உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். இது தேவை அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பில் வைஸா இன்னொரு எக்ஸல் ஷீட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து நார்மலாக முதல் எடுத்தோடனே பேசிக்காக ஒரு ரிப்போர்ட் வந்துடும். இந்த 3B அப்படிங்கிறது இது எல்லாமே ஆடிட்டர் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த ஃபார்மெட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆடிட்டருக்கு என்னங்கிறத அவருக்கு புரிஞ்சிடும். அவர் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறார். சரிங்களா? ரைட். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நீங்க கொடுத்துக்கிருவீங்க. சரிங்களா? இதுல எக்ஸல் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் ஃபைல் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு ஆடிட்டருக்கு ஷேர் பண்ணிடும். சரிங்களா? இது போக கடைசியா B2B அப்படின்னு சொல்லி ஒரு CSV ஃபார்மெட் ஒன்று கிரியேட் ஆகும். அது தேவை அப்படின்னு கேட்கறவங்க சொல்லுங்க. ஏன்னா அது ஆஃப்லைன் டூலுக்குரிய ஃபார்மெட். அது வேணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட பாத்துல விழுந்திருக்கும். எங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் பார்த்து நீங்க எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்துல வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபைல் விழுந்திருக்கும். B2B, B2CS அப்படின்ற ஃபைலில் அந்த அப்ளிகேஷன் இந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் வரும். அது வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை மட்டும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ.